ஹாய் ஹோமிஸ். ரீசெண்டா ஒரு வீடியோ வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. திருத்தணியில ட்ரெயின்ல டிராவல் பண்ணிட்டு இருந்த ஒரு நார்த் இந்தியனை வந்து ஒரு 4 பேர் 17 வயசு பசங்க வந்து பட்டாக்கத்தி வச்சு வெட்டுற மாதிரி அந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து நிறைய வயலன்ஸ் கோர் அதிகமா இருக்க படத்தெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். எனக்கு வந்து இந்த காலேஜ் டைம்ல எல்லாம் வந்து நான் அந்த மாதிரி படம் நிறைய பார்த்துருக்கேன். எனக்கு அப்பெல்லாம் எப்படி இருக்கும்னா, ஓகே நான் ரியல் லைஃப்ல இந்த அளவுக்கு வயலன்ஸ் நடந்தாலும் எனக்கு வந்து அது பெருசா அஃபெக்ட் ஆகாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வீடியோ விட்டுருங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் நிறைய வீடியோ பார்த்திருக்கேன். அதுல வந்து எப்படி இருக்குன்னா, ஒரே ஒரு ஆளு. அந்த ஒரு ஆள வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து உண்மையிலேயே அடிச்சிட்டு இருப்பானுங்க. அவங்க கத்தி எதுவுமே வைக்கல. ஜஸ்ட் அடிப்பாங்க. அந்த வீடியோ பார்க்கும்போதே அது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. படத்துக்கும் ரியல் லைஃபுக்கும் வயலன்ஸ் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அந்த வீடியோவை பார்க்கும்போதே ஒரு மாதிரி பதட்டம் ஆயிடுச்சு. எனக்கு தெரியும் இந்த வீடியோல என்ன வந்திருக்கும் அப்படின்ட்டு. நான் சும்மா அந்த நியூஸ்லாம் படிச்சிட்டேன். ஆனா அந்த வீடியோ வரும்போது நான் ஃபுல்லாலாம் ப்ளே பண்ணலாம் பார்க்கல. ஜஸ்ட் அத டவுன்லோட் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்க்கு அனுப்பிட்டேன். தேவையில்லாம நம்ம எதுக்கு அத பார்த்துட்டு ட்ராமடைஸ் ஆயிட்டு அப்படிங்கிறதுனால தான் நான் அத பார்க்காம இருந்தேன். இப்போ இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரீசன்க்காக தான் அந்த வீடியோவே ஃபுல்லா பார்த்தேன். நமக்கு இந்த வீடியோவ பார்க்கும்போதே ஒரு மாரி எப்படி ஒரு படபடப்பா இருக்கு. ஆனா அந்த ஒரு 4 பசங்க வெறும் 17 வயசு தான். அவனுங்க அத அசால்ட்டா பண்றானுங்க. பதட்டமோ, ஒரு பயமோ, இல்ல இதோட கான்சிக்வென்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. கேஷுவலா அவன் அந்த பையன போட்டு வெட்டுறானுங்க. அந்த பையன் அவ்வளவு கதறான். இப்போ அவ்வளவு கதறான்ல, அவனுக்கு வீடியோ எடுக்கும்போது இப்படி காட்டுறானுங்க, தம்ஸ் அப் காட்டுறானுங்க. இதுக்கும் அந்த பையன் அவனுங்கள எதுவுமே பண்ணல. எப்புட்றா ஒருத்தனால இப்படி இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இதுக்கு 2 விஷயம் தான் காரணமா இருக்கும். ஒண்ணு வந்து அவனுக்கு போதையில இருந்திருக்கும். இன்னொன்னு வந்து அவனுங்களுக்கு இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. இது பழக்கப்பட்டிருக்கணும். நெறைய டைம் பண்ணியிருப்பானுங்க. இது ஒரு கெத்துன்னு நெனச்சுட்டு இவனுங்க அந்த வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. இது போஸ்ட் பண்ணதுனால எல்லாத்துக்கும் தெரிஞ்சு இவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கு. இந்த மாதிரி இவனுக்கு எவ்வளவு இது தெரியாம பண்ணியிருப்பானுங்க. இல்ல அவ்வளோ பெரிய தைரியம் எங்க வருது? அந்த இப்ப நம்ம இது பண்ணிட்டோமே, இதுக்கான கான்சிக்வென்ஸ் என்னன்னு தெரியாமையா பண்ணியிருப்பானுங்க? எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணியிருப்பானுங்க. அவனுங்க டார்கெட்டே அதுதான். இவனுங்க ஏன் இப்படி சுத்திட்டு இருக்கானுங்க? ஒருத்தன் வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து பிரச்சனை ஆகறதும், ஆகாததும் சில ஃபேக்டர்ஸ பொறுத்து தான் அமையும். ஃபர்ஸ்ட் வந்து அவன் வீட்டுக்குள்ள, அவன் ஃபேமிலி, பேரண்டிங். 2வது அவன் கூட யாரெல்லாம் பழகுறா. 3வது இந்த சமுதாயத்துல அவன் எதெல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறான், எதெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறான், எதெல்லாம் கெத்துன்னு நினைக்கிறான், எதெல்லாம் வேஸ்ட்ன்னு நினைக்கிறாங்கிறத பொறுத்து. இந்த 3 மட்டுமே நம்ம ப்ளேம் பண்ண முடியுமான்னா கிடையாது. இந்த 3மே வந்து நல்லா அமைஞ்சும் தப்பு பண்றவன் இருக்கான். 4வது இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்ப இந்த 3 விஷயத்தையும் வந்து அவன் மண்டைக்குள்ள போட்டு ப்ராசஸ் பண்ணி அதுல ஒரு அவுட்கம் வரும்ல. அதுலதான் தெரியும் இந்த சமுதாயத்துக்கு வந்து பிரச்சனை இல்லாம இருப்பானா, இல்ல வந்து ஏதாவது தப்பு பண்ணிட்டு இருப்பானா அப்படிங்கிறது தான் அமையும். ஃபேமிலி அப்புறம் பேரண்டிங் இவங்கனால என்ன பண்ண முடியும்னா, அவங்கள வந்து படிக்க அனுப்ப முடியும். ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆகிறத கொஞ்சம் தடுக்க முடியும். சின்ன வயசுல இருந்தே சொல்லி வளர்க்க முடியும். இந்த மாதிரி அடுத்தவனை வந்து காயப்படுத்தியோ, கஷ்டப்படுத்தியோ நீ வந்து வாழக்கூடாது. அப்படி வாழ்றது வந்து பெரிய கெத்தெல்லாம் கிடையாது. அடுத்தவனை துன்புறுத்தி தான் நீ பெரிய புடுங்கின்னு காட்டணும்ட்டு இல்லன்ட்டு. 3வது போதைப் பொருட்கள் கிட்ட இருந்து அவனை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது. அந்த போதைய பசங்க கிட்ட இருந்து தள்ளி வைக்க வேண்டியவங்களே வந்து அதை ஈஸியா வீட்டுக்குள்ளேயே கொண்டு வந்துடுறாங்க. அது இன்னும் அவங்களுக்கு பெரிய ஆக்சசிபிளா ஆகிடுது. இதுல என்ன பிரச்சனைன்னா, ஃபேமிலினால ஒரு அளவுக்கு தான் வந்து இவனுங்களை கண்ட்ரோல் பண்ண முடியும். இவனுங்க வந்து வெளியே பாக்குற சில விஷயத்தினால வந்து ஃபேமிலி சொல்றதையும் கேட்க மாட்டானுங்க. எதுக்கு அப்பா அடிச்சீங்க? அவரு ஸ்கூலுக்கு போன்றாரு. நான் 6வது 7வது படிச்சா கூட பரவாயில்ல, அச்சு அனுப்பலாம். நான் +1 போயிட்டு 2வது கூட சுத்தி இருக்கவங்க கூட யாரு கூட பழகுறான் அப்படிங்கிறத பொறுத்து. பழகுறதுனா வந்து இப்ப நீங்க அந்த ரீல்ஸ்ல வந்து ஒரு 10 பேர் இருக்கான்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 10 பேர்ல ஒரு 2-3 பேர் தான் வந்து அதுல டீப்பா இருப்பானுங்க. மீதி இருக்க அவனுக்கு கூட பின்னாடி இருக்க ஒரு 6-7 பேர் எப்படி இருப்பானுங்கன்னா, அப்பதான் அவனுங்களுக்கு வந்து இது பழக்கமாவே ஆகியிருக்கும். ஓகேவா? அவனுங்க என்ன நினைச்சுக்கானுங்கன்னா, ஓகே நம்ம கேங்ல வந்து ஒரு 4-5 பேர் வந்து இப்படி இருக்கானுங்க, இப்படி இருக்கிறது தான் கெத்து, இப்படி பண்றது தான் கெத்து, இப்படி பாட்டு பாடுறது தான் கெத்து, இப்படி அருவாள் எடுத்து சுத்துறதுதான் கெத்து. இந்த மாதிரி எல்லாம் பண்ணலைன்னா நம்ம குரூப்ல வந்து கொஞ்சம் ஆடா தெரியும். நம்ம அந்த குரூப்ல வந்து நம்மள சேர்க்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இவனுங்களும் அதை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவானுங்க. நீங்க அந்த ஒரே ஒரு ரீல்ஸ் எடுத்து பாருங்க. பின்னாடி இருக்கவனுங்க வந்து அப்பதான் அதை வந்து அடாப்ட் பண்ணிக்க ஆரம்பிப்பானுங்க. அவனுக்கு பைத்தியக்காரனுங்க மாதிரி சுத்துறானுங்கன்னா நம்மளும் பைத்தியக்காரனுங்க மாதிரி சுத்தணும்னு அவசியம் இல்லை. அந்த ஊர்ல மத்த எல்லாருமே வந்து இவனுங்களை ஒரு பைத்தியக்காரனுங்களா தான் பார்த்துட்டு இருந்திருப்பானுங்க. அது இவனுங்களுக்கு புரியாது. ஒரு 10 பேர் வந்து அண்ணா நீ பெரிய கெத்துனா, நீ பெரிய புடுங்கினா
சீனா அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்ன நினைச்சுக்கானா, ஓகே நம்ம கெத்து தான் போல, நம்ம கெத்தா இருக்கணும்னா இப்ப எங்க அப்பா வந்து என்ன இது பண்ணிட்டாரு, நான் ஒரு அடிச்சாதான் இன்னும் கெத்தாக முடியும்ட்டு. நம்ம கெத்து குறைஞ்சது இல்ல, நம்ம நேம் இருக்கிறதுனால தான் பசங்க கூட சுத்துறோம். நாளைக்கு அந்த அவன் நேம் யாரு வச்சது ஜெபக்குமார்? மூணாவது, சொசைட்டில என்னென்ன இருக்குன்னு பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறது. இப்ப அந்த 2-3 பசங்கள சொன்னேன்ல, அவனுங்க வந்து இந்த மாதிரி பண்றானுங்க அப்படின்ட்டு. அவனுங்க எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருப்பானுங்கன்னா, இது நான் கொஞ்சம் முக்கியமான இது என்னன்னா, இப்ப இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் வரதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்னா, அவங்க ஏரியால வந்து ஒரு தருதலை சுத்திட்டு இருப்பான். சின்ன பசங்களுக்கு அவன் எப்படி இருப்பானா, ஓ இந்த அண்ணன் கெத்துடா, இந்த நியானானால கூட ஒரு பையன் சொல்லிட்டு இருப்பான். யாரை பார்த்து உங்களுக்கு ஒரு நம்மளும் இவன் மாதிரி வரணுப்பா? சார் எங்க ஏரியாவில் ஒருத்தர் இருக்கிறார் சார், அவர் வந்தாலே கெத்து தான் சார். யாரா இவன் டேமேஜா இருக்கான்? இல்ல அவர் மாதிரி வரணும்னு நினைக்கிறது காரணம் அவர் என்ன பண்றாரு? கெத்தா சுத்தினே இருப்பார் ஏரியா உள்ளே, வேலைக்கா போகாம கெத்தா. வேலைக்கே போகாம கெத்தா. ஆமா சார், எனக்கு அந்த மாதிரி இருந்தா தான் சார் பிடிக்குமே. எவர் பாட்டு கெத்தா சுத்திக்கிட்டு இருக்காரு, எப்படி இதுக்கெல்லாம் பணம்லாம் வேணும்ல? தெரியல சார், எங்கன்னா போவாரு, போயிட்டு நான் பசங்க கிட்ட போய் ரெடி பண்ணிட்டு போயினே இருப்பார் சார். அவர் நானும் அவரு மாதிரிதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். அந்த நாயே சொந்த காலில் நிக்க தெரியாத ஒரு புறம்போக்கு, அவனை பார்த்து இவன் இன்ஸ்பயர் ஆகுறான். இந்த மாதிரிதான் அவன் இன்ஸ்பயர் ஆயிருப்பான்ல ஒருத்தனை பார்த்து. அவன் எப்படி இருப்பான்னா, அவன் வந்து அந்த ஊர்ல ரவுடித்தனம் பண்ணிட்டு இருப்பான். அவனுக்கு வந்து அரசியல் கட்சிகளோட ஒரு தொடர்பு இருக்கும். எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்த மாதிரி ரவுடிஸ் கூட தொடர்பு இருக்கும். இந்த மாதிரி சின்ன பசங்க இவனுங்களை பார்த்து எப்படி இருப்பானுங்கன்னா, ஓகே இந்த அண்ணாவை பார்த்தாலே கெத்தா இருக்குடா, இந்த அண்ணாக்கு நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்குது, இந்த அண்ணாக்கு ரொம்ப இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு, நானும் இவரு மாதிரி ஆயிட்டேன்னா வேலைக்கே போகாம நோகாம அவன்கிட்டயாவது காசை வாங்கி தின்ட்டு திரியலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். நார்மலா ஒருத்தனுக்கு வந்து பணம், ரெஸ்பெக்ட், இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் எங்கிருந்து கிடைக்கும்? ஸ்கூல் போகணும், காலேஜ் போகணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும். அது இல்லாம அவன் அந்த சமுதாயத்துல வந்து எப்படி நடந்துக்கிறான் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த பணம், புகழ், ரெஸ்பெக்ட், இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் கிடைக்கும். ஆனா இதை வந்து கையாளாகாத சில நாய்கள் இருக்கும். அவனுக்கு என்ன பண்ணுவானுங்கன்னா, இவ்வளவு ப்ராசஸ் தாண்டி இது கிடைக்கிறதுக்கு எங்க ஊர்லயே ஒரு அண்ணன் கெத்தா இருக்கான், அவனுக்கு வந்து அரசியல் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் இருக்கு. நம்ம அண்ணன் வந்து வண்டலூர் டு ஈசிஆர் ஓஎம்ஆர் சொன்னாலே ஆஹா இவரா பெரிய ஆளு அப்படின்னா போல. என்ன தெரியாதவங்களே இருக்க முடியாது. சாரி, எனக்கு தெரியாது. மூஞ்சி பிடிக்கிறதுலாம் அண்ணன் மண்ணேன். மூஞ்சி பிடிக்கிறதுனா? மூஞ்சினா காசு, மத்தவங்க கிட்ட போயிட்டு காசு வாங்கணும். இப்ப நான் போய் சேர்ந்துக்கிட்டா எனக்கு இதுல எல்லாமே கிடைச்சிரும் ஈஸியா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷார்ட்கட்டை தேடி போறாங்க. இப்போ பேசிக்கா எப்படி இருக்கும்னா, நான் கஷ்டப்பட்டு தான் இது எனக்கு கிடைக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே எல்லாம் நினைக்க மாட்டாங்க. ஈஸியா ஒண்ணு கிடைக்குது, ஷார்ட்கட்ல ஒண்ணு கிடைக்குது, நான் அதை எடுத்துட்டு போயிடுறேனே, அது நல்ல வழியோ தப்பான வழியோ எனக்கு ஈஸியா கிடைக்குது அப்படின்னு தான் அவன் போவான். ஆக்சுவலா இது யாரு கட்டுப்படுத்த முடியும்னா இந்த அரசியல் கட்சிகள் தான் கட்டுப்படுத்த முடியும். ஆனா அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவனுங்க ரவுடியா இருக்கிறது தான் அவனுங்களுக்கு தேவை. இவனுங்க டீசெண்டா பண்ண முடியாத சில விஷயத்த வந்து அவனுங்களை வச்சுதான் பண்ணுவானுங்க. சோ இது வந்து என்னைக்குமே மாற போறது இல்லை, இவனுங்க மாறாத வரைக்கும். ரெண்டாவது என்னன்னா, இந்த சினிமா இதெல்லாம் வந்து நம்ம என்ன வேணா சொல்லலாம். நீ சினிமாவை டிஃபெண்ட் பண்றதுக்கு என்ன வேணா சொல்லுவேன், நானும் சொல்லுவேன். சினிமாவை பார்த்து வளர்ற அளவுக்காடா மலுமட்டையா இருக்க நாய்களா அப்படின்ட்டு நான் கேட்கலாம். ஆனா வந்து எல்லாரும் நம்மள மாதிரியே வந்து சினிமாவா பார்க்க முடியாது. சினிமாவா பாருங்க அப்படின்னு சொல்றவனே வந்து தன்னோட பிலீஃப் சிஸ்டத்துக்கோ தன்னோட ஐடியாலஜிக்கோ ஏதாவது பிரச்சனை வரும்போது அவன் அந்த படத்தை வந்து படமா பார்க்க மாட்டான், அதுல அரசியல் பேசுவான். அதுதான் இங்க ஃபேக்ட். நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். இதுல சினிமால எப்படி இருக்குன்னா, வெட்டுறது, குத்துறது, தண்ணி அடிக்கிறது எல்லாத்தையும் ரொமான்டிசைஸ் பண்ணிட்டு கடைசியில கிளைமேக்ஸ்ல மட்டும் இதெல்லாம் பண்ணக்கூடாதுப்பா, இதெல்லாம் தப்புப்பா, அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி போயிருச்சு அப்படின்றான். படம் எடுக்கணும்னா அப்படிதான் எடுக்க முடியும். ஓகே, இத வந்து எல்லாரும் வந்து அப்படி எடுத்துக்குவாங்களான்னு கேட்டா கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நேர்கொண்ட பார்வைக்கு வந்து யாருக்கு ஃபயர் விட்டானுங்கன்ட்டு தெரியும். அதே மாதிரி மாமன்னன் படத்துக்கும் யாருக்கு ஃபயர் விட்டானுங்கன்ட்டும் தெரியும். சோ எல்லாருனாலையும் படத்தை படமா பார்க்க முடியாது. இது வந்து சினிமால ஓகே, ப்ளீஸ் அவனுக்கு கிளைமேக்ஸ்லயாவது அதை சொல்லுவானுங்க. இப்ப இந்த இண்டிபெண்டன்ட் சாங்ஸ் எல்லாம் வருதுல்ல, அதுல எப்படி இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெறும் அந்த போதையையும் வயலன்ஸையும் மட்டுமே குளோரிஃபை பண்ற மாதிரி. நான் அகைன் சொல்றது அதுதான், நீங்க வந்து படத்தை படமா பாக்குற மாதிரி பாட்டா கேட்டு போயிடலாம், நான் கேட்டு போயிருவேன். ஆனா எல்லாருமே அதை பண்ணுவானுங்களான்லாம் தெரியாது. ஏன்னா நீங்க ரீல்ஸ் போய் பாருங்க, இப்ப இந்த கத்திய வச்சுட்டு போற வரவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டு அந்த ரீல்ஸ் எடுத்து போடுறானுங்கல்ல, அந்த பாட்டுகள்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் அதுல என்ன மீனிங் இருக்கு, அவன் எதை வந்து
ரொமான்டிசைஸ் பண்ணி அந்த ரீல் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இவனு அதை இன்ஸ்பயர் ஆகி எடுத்துக்கிட்டு இவனுங்களே பாட்டு உருவாக்கிடுறானுங்க. இவனுங்களா உருவாக்கி இவனுங்களா அதுக்கு வந்து நடிச்சுட்டு போயிடுறானுங்க. ஓகேவா? இவனுங்க குளோரிஃபை பண்றானுங்க, ரொமான்டிசைஸ் பண்றானுங்கிறதே தப்பு. அவனுங்க அதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க. போதைக்கு அடிமையாகிறத, வயலன்ஸ் பண்றத, இப்படி இருந்தாதான் கெத்து, இப்படி பண்ணாதான் கெத்து அப்படிங்கிற மாதிரி. இந்த சினிமானாலதான் இப்படி ஆகுறாங்க, இந்த பாடல்கள்னாலதான் இவனுக்கு இப்படி ஆகுறானுங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா வந்து இதுவும் ஒரு காரணம். அடுத்தது வந்து சோசியல் மீடியா இல்லாத காலத்துல வந்து எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிட்டு இருந்தானுங்கன்னா, அந்த ஏரியாக்குள்ள என்ன நடக்குது, அந்த ஏரியால இவனை கெத்துன்னு சொல்றானுங்க அப்படின்ட்டு அவனுங்களை வச்சு இன்ஸ்பயர் ஆயிட்டு இருப்பானுங்க. மேபி பக்கத்து ஏரியால கூட அப்படி நடக்கும், பக்கத்து ஏரியாவுக்கும் இவனுங்களுக்கும் சண்டை வரும். ஆனா சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நீ யாரு கூட எப்ப வேணா சண்டை போடலாம். ஒண்ணும் இல்ல, நீ சென்னையில இருந்துட்டு கன்னியாகுமரியில இருக்க ஒருத்தர் கேங்கோட வந்து டிஜிட்டலா சண்டை போடலாம். ஓகேவா? அது முத்தி போச்சுன்னா நேரா போய் சண்டை போடுவானுங்க. ஒண்ணும் இல்ல, அவனுக்கு வந்து கத்தி வச்சிருக்கானுங்க. அந்த கத்தியை ஏன்டா வச்சிருக்கீங்கன்னு கேட்டதுக்கு வந்து எங்களுக்கும் இன்னொரு கேங்குக்கும் வந்து பிரச்சனை இருக்கு, பாதுகாப்புக்காக வச்சிருக்கோம் அப்படிங்கிறானுங்க. இன்ன மயிர் பிரச்சனை இருக்கு போகுது. இவன் ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பான் பெரிய புடிங்க மாதிரி, அதுக்கு அவன் ஒரு ரீல்ஸ் போட்டிருப்பான். இவனுக்குள்ள இது ஒரு சண்டை. நீ என்ன பெரிய கெத்தா, நான் தாண்டா பெரிய கெத்து எங்க ஊர்ல அப்படிங்கிற மாதிரி. எது கெத்து எனக்கு புரியல. மிளகா அப்படியே தூவி விட்டு இது பண்ணியிருக்கான், இந்த நாயெல்லாம் பெரிய வீரனா. இப்ப இதுவே வந்து தன்னை எதிர்க்கிற அளவுக்கு ஒரு பையனோ ஒரு ஆளோ கிட்ட போய் பண்ணுவானுங்களான்னு கேட்டா இந்த நாய்க பண்ண மாட்டானுங்க. கெத்துனா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குரூப்பிசம் தான் சொல்றாங்க. தனியாவே போய் எதுவுமே செய்ய மாட்டாங்கன்ற. இப்ப கலாய்க்கு இருந்தா கூட தனியா போய் கலாய்க்க மாட்டாங்க யாரையுமே. ஏன்னா வந்து திருப்பி 4 வச்சிருவானுங்க. இவனுங்களோட டார்கெட் வந்து ஒரு ஈஸி டார்கெட் மாதிரி. ஒண்ணு வயசானவங்க கிட்ட போய் பண்ணுமா. இப்போ அந்த நார்த் இந்தியன் பையனுக்கே வந்து அது ஏன் ஆச்சுன்னா அவனை கேட்கறதுக்கு ஆள் இல்ல. இதுவே வந்து இவன் பக்கத்து ஏரியா பையனையோ போயிட்டு இது பண்ணியிருந்தானா காதுலயே 2 அப்பப்பயே உட்கார வச்சிருப்பானுங்க. கெத்து அந்த மயிறு இந்த மயிருன்னு சுத்துவானுங்க. அந்த கத்தி எப்படி கொண்டு வந்திருப்பானுங்கன்னா பப்ளிக்காவா கொண்டு வந்திருப்பானுங்க, ஒளிச்சு வச்சுதான் கொண்டு வந்திருப்பானுங்க ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள. ஏன்னா பார்த்தானா பிடிச்சி உரிச்சிட மாட்டானுங்க. இப்ப நம்ம போய் சொன்னா திருந்திடுவானுங்களா? திருந்த மாட்டானுங்க. வீட்டுல அம்மா அப்பா சொல்லும் போது அம்மா அப்பாவை அடிக்கிறவனுங்க, ஸ்கூல்ல இவனுங்களை சரிப்படுத்தணும்னு நினைக்கிற டீச்சர்ஸ் அடிக்கிறவனுங்க, ரோட்ல போற இவனையோ அடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்ப நம்ம போய் சொன்னா நம்மளே ஏதாவது பண்ணாதான் செய்வானுங்க. நீங்க போய் அவங்ககிட்ட போதனைகள்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது. ஏன்னா அவனே போதையில இருப்பான். இப்ப நார்மலா ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியும்னா, அவனால வந்து இப்ப ரீல்ஸ் பாக்குறானா, இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்றானா, அவனை வந்து போலீஸ் கிட்ட டேக் பண்ணி போலீஸை செக் பண்ண சொல்ல முடியும். இல்ல ரியல் லைஃப்ல அவன் நேரா பாக்குறான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும். ஆனா போலீஸ் கம்ப்ளைண்ட் யாருமே கொடுக்க மாட்டானுங்கன்னா அது வந்து எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும், அது எவ்வளவு இவனுக்கு சேஃபா இருக்கும்ட்டு எவனுக்குமே தெரியாது. இங்கதான் வந்து கவர்மெண்ட் வரும். நாங்க வந்து தனியா இதை பண்ண முடியாது, இப்ப நாங்கெல்லாம் சேர்ந்து உங்களை உருவாக்குறோம், எங்களுக்கு வந்து எங்களோட பாதுகாப்பையும் எங்களோட வாழ்வாதாரத்தையும் நீங்க தான் வந்து கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு செட்டப் தான் கவர்மெண்ட். முதல் விஷயம், இந்த போதைப் பொருட்களோட ஆக்சஸை வந்து கம்மி பண்ணும். எனக்கு தெரியும் 0% என்னைக்குமே வராதுன்ட்டு, அதை கம்மி பண்ணலாம். ரெண்டாவது, இப்போ ஸ்கூல்ல இருந்து டிராப் அவுட் ஆகுறாங்களா, அந்த டிராப் அவுட் ஆகாம தடுக்கிறதுக்கு என்ன வழி? அப்படி டிராப் அவுட் ஆகியிருந்தாங்கன்னா அவங்கள மானிட்டர் பண்ணி அவங்கள மறுபடியும் ஸ்கூலுக்கு கொண்டு வரணும். நான் ஆன் பேப்பர்ல சொல்லல, ரியாலிட்டியா சொல்றேன். ஓகேவா? நீங்க ஆன் பேப்பர்ல என்ன வேணா வச்சிருக்கலாம், ஆனா வந்து ரியாலிட்டி வந்து அதுக்கு மேட்ச் ஆகணும்ட்டுலாம் இல்லை. ஒருத்தன் தப்பு பண்றத ஃபேமிலினால கண்ட்ரோல் பண்ண முடியலைன்னா அவன் ஸ்கூல்ல அதை கண்ட்ரோல் பண்ணணும். ஸ்கூல்ல கண்ட்ரோல் பண்ணலைன்னா அவன் வந்து அடுத்த சமுதாயத்துக்கு தான் பெரிய பிரச்சனையா வந்து அமைவான். மூணாவது என்னன்னா, அந்த சட்டம் ஒழுங்கை வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். இந்த லோக்கல்ல இருக்க ரவுடிஸ் கனெக்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுது, அவங்கனாலதான் பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, இப்போ தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒரு பெரிய ஜெயில போயிட்டு அங்க இருக்க கைதிகளோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அதுல மேக்சிமம் வந்து சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலிருந்து வெளியே போய் மறுபடியும் தப்பு பண்ணிட்டு உள்ள வந்தவனுங்களாதான் இருப்பானுங்க. இப்போ இதுல எங்க திருந்துறானுங்க? ஒன்னும் இல்லை, இந்த மாஸ்டர் படத்துல என்ன கான்செப்டோ அதுதான் இங்கேயும் நடக்கும். இதையும் மானிட்டர் பண்ண வேண்டியது வந்து கவர்மெண்டோட வேலை தான். ஒன்னும் இல்லை, இந்த 4 பேரே வந்து இதுக்கு முன்னாடியும் அவனுக்கு அக்கௌண்ட்ல வீடியோ போட்டிருக்கானுங்க. நான் இந்த டிக்டாக் டைம்ல வந்து ஜஸ்ட் அந்த கத்தியை வச்சு அவனால கேக் கட் பண்ணாலே அடுத்த நாள் அவன் மன்னிப்பு வீடியோ போடுவான். அந்த அளவுக்கு அப்ப வந்து போலீஸ் வந்து அதை அட்ரஸ் பண்ணி இது பண்ணாங்க. இப்போ இவன் வந்து இதுக்கு முன்னாடி எத்தனையோ வீடியோ கத்தியை வச்சு போட்டிருக்கான். இப்ப இவனுக்கு போட்ட அந்த வீடியோல கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு போலீஸை வந்து டேக் பண்ணிருப்பானுங்க. கண்டிப்பா மேக்சிமம் ஒரு 10 பேராவது டேக் பண்ணிருப்பான். இப்ப அந்த 10 பேர் டேக் பண்ணும் போதே இவனுங்களை புடிச்சு மிரட்டி இருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா? வந்த பின் காப்பதை விட வருமுன் காப்பதே சிறந்தது. இது வந்து நமக்கு இப்போ வந்து சின்ன விஷயமா தெரியலாம்,
அந்த பையன் உயிரோடு இருக்கான், அவனுக்கு எதுவும் ஆகல அப்படிங்கறனால. ஒருவேளை செத்து இருந்தானா என்ன ஆகியிருக்கும்? இப்பவே நாரடிச்சிட்டு இருக்கானுங்க. அவங்க வீட்டுல எப்படி அதை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க? சமூகத்துல இதை ஃபுல்லா மாத்தணும்னா அது நம்ம கையில இல்ல, அரசாங்கத்து கையில தான் இருக்கு. அவங்க தான் இதெல்லாம் பண்ணணும். அவங்கள நம்ம புஷ் பண்ணி பண்ண வைக்கணும். இதை பத்தி 1000 பேர் பேசியிருப்பாங்க, 1000 படம் எடுத்திருப்பாங்க. ஆனா இப்ப அதெல்லாம் கேட்டு அதெல்லாம் பார்த்து திருந்தி இருப்பாங்கன்னா திருந்தல இல்ல, இன்னும் நடந்துட்டு தானே இருக்கு. இன்னும் எத்தனை பேர் இதுக்கு பலியா போறானுங்கன்னு தெரியல. இது ஒரு நெவர் எண்டிங் பிரச்சனை. இது இந்த மாதிரி பிரச்சனை இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம சேஃப்டியை நம்ம தான் பார்த்துக்கணும். இதுல நீங்க எதை வேணா அக்செப்ட் பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணாம இருக்கலாம். ஆனா இதுதான் எனக்கு தோன்றது. அவ்வளவுதான் இந்த வீடியோ. நான் உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன்.